குக்கிங் விளாக் பார்க்கலாமா? ஸோ குக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ரானை வச்சு டிஃப்ரெண்டான ரெசிபிலாம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். வேறு ஒன்றும் இல்லை, பீக்கங்கால இறால் போட்டு தான் சமைக்க போகிறேன். இந்த ரெசிபி ஆல்மோஸ்ட் எங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சொல்லல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். குக் பண்ணுறது தனி கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட சேர்த்தா டேஸ்ட் வரணும். குக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்கள் வீட்டில் குக் பண்ணுற விமன்ஸை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சமைக்கிறதுக்குன்னு தனி திறமை வேணும். ஸோ எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. நாங்களும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கான ரெஸ்பான்ஸையும் ஃபேமிலியில் இருக்கவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். நாங்கள் சரியாக சமைக்கலைன்னா உங்களால் சரியாக சாப்பிட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ரசம் தான். ரசம் வைக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளி அதிகமாக போட்டோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு. ஸோ சம்டைம் நான் ரசத்துக்கு தக்காளியை கிரைண்ட் பண்ணியும் சேர்த்துப்பேன், இல்லைன்னா புளி தண்ணியோட மேஷ் பண்ணியும் விட்டுப்பேன். மெயினே வந்து தக்காளி அதிகமாக போடுவேன். நெக்ஸ்ட் ப்ரான் கிரேவி தான். இதுக்கு நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ, அது கூட ப்ரானையும் சேர்த்து டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தண்ணி ஊற்றக்கூடாது, ஆல்ரெடி அதுவே தண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் நல்லா திக்னஸ் ஆனதும் அதில் கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. என்ன பிரிஞ்சு வெளியில் வர வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம். இது மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ப்ரான் கிரேவி ரெடி.